நம்ம உங்கள் வீட்டில் மா இலை கட்டுவோம் தெரியுமா? இப்போல்லாம் விஞ்ஞான ரீதி ஆகிட்டோம், நம்ம எல்லாம் மெய்ப்பிக்கணும். அதனால் அதெல்லாம் பண்டைய வழக்கம், பண்டைய பழக்கம். இதுனா நம்ம வீட்டில் மாந்தோரணம் கட்டுறது, அதெல்லாம் நமக்கு வேணாம். கடவுள் நான் மாந்தோரணம் கட்ட சொன்னாரா அப்படின்வோம். மாந்தோரணம் கட்டுவது எதுக்கு? காற்று, மாசுபட்ட காற்றை சுத்தமாக்கும். அதுவும் வாசல் படியில் கட்டுறோம். ஏன்? காற்று உள்ள நுழையுது. ஏன் இந்த மண்டபத்தில், இந்த ஹாலில் ஏன் இந்த 2 கதையும் நின்றுட்டு அங்கே பாருங்கள், அங்கே நின்னீங்கன்னா அவ்வளோ காற்று வரும். கோவிலெல்லாம் போனீங்கன்னா கோபுரத்தை வாசலில் நின்னீங்கன்னா என்ன செய்யும்? என்ன செய்யும்? காற்று கொள்ளாது. ஆக இந்த காற்று வரும்போது அந்த இலையில பட்டு வரும். அந்த இலை வாட 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 காற்றோடு கலந்து உள்ளே வரும். அப்போ மா இலை தோரணம் கட்டினது எவ்வளோ பெரிய நியாயம். இந்த மா இலையை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். மா தளிர், மா பிஞ்சி. மா பிஞ்சில் யாராவது ஊறுகாய் போடுறீங்களா? பெரிய காயாக எடுத்து கட் பண்ணி உப்பை வச்சு திணிச்சு பானை உள்ளே வச்சு எடுக்கிறது, வைக்கிறது, வைக்கிறது, எடுக்கிறது, வைக்கிறது, இப்படி பண்ணி அந்த தண்ணி, உப்பு தண்ணி பூரா காலியான பிறகு எடுத்து பத்திரம் பண்ணால் 20 வருஷம் கிடக்கும். எங்கள் பாட்டி பண்ண மாங்காய் ஊறுகாய் சந்தோஷம். ஆனால் மா வடு, வடுன்னு சொன்ன சின்ன குட்டிக்கு வடுன்னு பேர். வடுன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன குட்டி பசங்களுக்கு வடுன்னு பேர். அந்த வடு எங்கே உள்ள விளையாடுது. வடுன்னா சின்ன குட்டிக்காய். அந்த மா குட்டிக்காய் கீழே மரத்தில் கொட்டும். கொட்டுறதுக்கு முன்னாடி பறிக்கணும். பறித்து அந்த மாவடுவே ஊறுகாய் போடணும். அந்த மாவடையை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய இரத்த சிகப்பணுக்கள் அதிகமாகும். ஆனால் மாவடு யாரும் போடுறதில்லை. ஏன்னா இந்த பிஞ்சு காயெல்லாம் பறிக்கணும், தண்ணீர் விட்டு அலம்பணும். நல்லா 1 முறைக்கு 2 முறை அலம்பிட்டு நல்ல துணியில் ஈரம் போக தோட்டி எடுக்கணும். மாவடுகளும் தோட்டி எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு தான் தோட்டுற மாதிரி அந்த ஒவ்வொரு மாவடு மேலேயும் ஈரலாக தோட்டணும். எடுத்து ஒரு பானையில், ஒரு வாயாளமான சட்டியில் போடணும். போட்டு விளக்கெண்ணெய், இவ்வளோ காய்க்கு இவ்வளோ விளக்கெண்ணெய்னு கணக்கு இருக்குது. இந்த விளக்கெண்ணெய் சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். போட்டு நல்லா குளிக்க விடணும். ஒவ்வொரு மாங்காய் வடுவும் என்ன விளக்கெண்ணெயை பூசிக்கும். அப்படியே அது இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தால் அந்த உப்பை கொஞ்சம் அதுக்கு திட்டமாக போடணும்.